ஹாய் ஆல், கிளாஸ் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் டீடைல்ஸ் ஃபுல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பாதியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. இல்ல ரா மெட்டீரியல் ஆர்டர் போட வந்திருக்கேன், இல்ல ஃபிளவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் போட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. சோ நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். செகண்டா ஒரு லிங்க் வந்திருக்கும் பாருங்க, அதுதான் வந்துட்டு வெப்சைட் லிங்க். அதுலயும் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து என்னோட டிபியை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே லைனா காட்டும். அதுல ஆட் டு கார்ட் கொடுத்து வாட்ஸ்அப் மூலமாவும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் எல்லா கிளாஸ்க்குமே சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். சோ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வச்சு சொல்றேன். சோ அதனால நீங்க வந்துட்டு மேம் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் டீடைல் தான் சொல்லிருக்கீங்க, எனக்கு ஹாரி கிளாஸ் டீடைல் சொல்லுங்க, வேற ஏதாவது கிளாஸ் டீடைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்ப சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வச்சுக்கலாம். எல்லா கிளாஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோ டைமிங் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பிராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்ல நீங்க ஷேர் பண்ற மாதிரி உங்க ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே. சோ அதனால நோ டைமிங். நிறைய பேர் டைமிங் தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்பீங்க. சோ அதனால அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா அது வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் தான். ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் நம்ம யூடியூப் பார்த்தே கத்துப்போமே. நான் ஏன் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் உங்களுக்கு கிளாஸுக்கான ஃபீஸ் வைக்கல, உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கான ஃபீஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம வந்து யூடியூப் பார்த்து கத்துக்க முடியும், பட் அதுல நமக்கு ஒரு டவுட்ஸ்னா கிளியர் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுல நம்ம கமெண்டே போட்டாலும் அதை ரிப்ளை பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். என்ன இன்க்ளூடிங் என்னையே வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணவே என்னால முடியாது. ஏன்னா ஒன்னொன்னுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். சோ அதனால ரிப்ளை பண்ண முடியாது. இதுவே இதை ப்ராப்பரா நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸா கண்டக்ட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணலாங்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ் வச்சிருக்கேன். ப்ரீ ரெக்கார்டுங்கிறதால நான் இதுக்கு வந்து ஃபீஸ் நான் வந்து டிசைட் பண்ணல. ஸோ டவுட் கிளியர் பண்றதுக்கு மட்டும் நமக்கு இந்த ஃபீஸ் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நான் வச்சிருக்கிறது. ஸோ அதனால கிளாஸ் குவாலிட்டியா இருக்காதோ நீங்க நினைக்காதீங்க. நான் 100% சொல்லுவேன், நீங்க ஒரு ஆஃப்லைன் போய் கத்துக்கிட்ட ஃபீல் உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா இது வந்து ஓப்பன் அப் குரூப். ஓகேங்களா? எல்லாருமே ஜாலியா மெசேஜ் பண்ணி எல்லாமே ஜாலியா பேசி தான் நம்ம வந்து இந்த கிளாஸே நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 குரூப் கிரியேட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் குரூப். ஓகேங்களா? ஃபீஸ் பேமெண்ட் குரூப் வந்து ஜஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, இந்த வீடியோல இல்லாத வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் பத்தின டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபீஸ் பேமெண்ட் குரூப். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கான அதை தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஃபீஸ் பேமெண்ட் குரூப் அதுல ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை டிரான்சாக்ஷன் ஐடி அண்ட் உங்களுடைய நேமோட குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுவேன். ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து தான் நான் அட்மின் குரூப் ஆட் பண்ணுவேன். அட்மின் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் மெசேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் மட்டும் மெசேஜ் பண்ற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே குரூப்பா கிரியேட் பண்ணி எல்லாருமே அதுலயே மெசேஜ் பண்ணணும்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்டான நோட்டீஸ் எல்லாமே என்ன ஆயிடும்னா மேல போயிடும். சோ நீங்க ஒன்னொன்னே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது கஷ்டமாகும். ஸ்டூடெண்ட்ஸும் மெசேஜ் பண்ணுவாங்க, நானும் மெசேஜ் பண்ணுவேன். அப்ப மேல போகும்போது இம்பார்ட்டன்டா ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க கேட்காம விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால தான் இந்த அட்மின் குரூப். அதை நீங்க மெசேஜ் பண்ண முடியாது, நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். சோ நீங்க வந்து எல்லாத்தையுமே கிளாஸுக்கான லிங்க் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மூணாவது குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அதுல நீங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணலாம். நானும் மெசேஜ் பண்ண முடியும், நீங்களும் மெசேஜ் பண்ண முடியும். அது காமன் குரூப், ஓப்பன் அப் குரூப்பா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் டவுட் கிளியர் பண்ண மாட்டேன். நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான், எல்லாருமே கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு குரூப். இப்ப நம்ம ஒரு ஆஃப்லைன் போறோம், ஒரு டீச்சர் வந்து நமக்கு ஒரு மேக்ஸே சொல்லி கொடுக்குறாங்க, மேக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு அந்த மேக்ஸ் புரியலன்னா பக்கத்துல நம்மளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட கேட்போம் இல்லையா? சோ அதே ஃபார்முலாவை தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி தரேன். இப்ப அது உங்களுக்கு அந்த இடத்துல புரியணும், இன்னொரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அது புரியும். நீங்க குரூப்ல வந்து எனக்கு புரியலப்பா, யாராச்சும் கிளியரா சொல்லுங்கப்பா அப்படின்னும் போது இன்னொரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் மெசேஜ் பண்ண மாதிரி நம்ம குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம கத்துக்கவும் ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் இந்த மாதிரி 3 குரூப். இந்த ஃபீஸ் பேமெண்ட் குரூப் வந்து நீங்க அட்மின் குரூப்ல ஆட் ஆன உடனே லெஃப்ட் ஆயிடலாம், தேவைப்படாது. நீங்க லெஃப்ட் ஆயிடலாம், இல்ல நானே வந்துட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ஃபீஸ் பேமெண்ட் குரூப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன். எப்படி வேணாலும் நீங்க ஆயிக்கலாம். ஓகே மேம், குரூப் டீடைல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு. கிளாஸ் எப்படி நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல நம்ம வந்து கிளாஸோட வீடியோவை அன்லிஸ்டட்ல போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதோட லிங்கை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு அட்மின் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அதை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுவீங்க. நார்மலா என்னோட யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எதுவுமே ஷோ ஆகவே ஆகாது. நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்தா மட்டும் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ ஒரு நாளைக்கு ஒரு லிங்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சோ ஒரு நாளைக்கு நான் என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்குறோம் அதை மட்டும் நீங்க பண்ணி ஷேர் பண்ணணும். லாஸ்டா கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா வீடியோவும் சேர்த்த மாதிரி பிளேலிஸ்டுக்கான ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த லிங்க் நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா மெயில போட்டு தான் நம்ம வச்சுக்கணும். ஃப்ரம் டு ரெண்டுமே உங்களுடைய மெயில் ஐடியை போட்டு நீங்க ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க போனே மாத்தினாலும் இமெயில் ஐடியை லாகின் பண்ணும்போது அந்த இமெயில இருக்கும், எப்ப வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோவா நான் கொடுக்க மாட்டேன், வீடியோனா டிலீட் ஆயிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதனால தான் இந்த மாதிரி லிங்கா கொடுத்துருவோம், நீங்க எப்ப வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் ஷேர் பண்ணுவேன். சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு அப்படின்னா மட்டும் ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க.
ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இன்னொரு இம்பார்ட்டன்டான நோட்டீஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 2 விஷயம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஓபன் அப் குரூப், எல்லார் நம்பரும் எல்லாருக்குமே தெரியும். சோ யாரும் யாரோட நம்பரும் எடுத்து பிரைவேட்டா எந்த மெசேஜும் பண்ணக்கூடாது. தென் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இப்ப ஜாயின் பண்றவங்க நிறைய பேர் பிரைவேட்டா ஏதாவது ஒரு பிசினஸ் கூட பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. அந்த பிசினஸ் ரிலேட்டடாவும் எந்த மெசேஜும் யாருக்கும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இதனால நிறைய இஷ்யூஸ் எல்லாம் முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. சோ அப்படி ஏதாவது பண்ணி ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா யாராவது வந்துட்டு குரூப்லயோ அப்படி இல்லைன்னா எனக்கோ பிரைவேட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்க நம்பர் எடுத்து ஏதாவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பண்ண நபர் வந்துட்டு எந்த ஒரு கொஸ்டினும் இல்லாம குரூப்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எல்லாருமே பேசி கலந்து ஒர்க் பண்ணணும், ஜாலியா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓப்பன் அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாரும் மெசேஜ் பண்ற மாதிரி. எனக்கும் மத்த பேஜஸ்ல பண்ற மாதிரி ஹைட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். பட் நான் எதுக்காக ஓப்பனா கொடுக்குறேன்னா ஈஸியா நீங்க கத்துக்க முடியுங்கிறதுக்காக தான். சோ அதை மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க யாருமே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கனாலே போதும். நான் கண்டிப்பா பார்ப்பேன், பார்த்து எல்லாருமே ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ண உடனே அதே மாதிரியே ஃபீஸ் பேமெண்ட் குரூப்ல ஆட் பண்ணிட்டேன், யாராவது ஆட் பண்ணல அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுவேன். சோ அப்பவும் ஆட் ஆகாம இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கால் பண்ணீங்கன்னா எனக்கு பிக் பண்றது கஷ்டம் தான். அதை ஓப்பனாவே நான் சொல்லிக்கிறேன். நிறைய ஆர்டர்ஸ் கால்ஸும் வரும், கிளாஸ் என்கொயரிஸும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்காமலே கால் என்கொயரி எல்லாம் பண்ணுவீங்க. சோ அதனால நிறைய கால் வந்துட்டே இருக்கும். ஃப்ரீயா இருக்கும்போது கால் எடுக்க முடியும், மோஸ்ட்லி கால் எடுக்க முடியாது. ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணீங்கனாலே போதும், நானே பார்த்து ஆட் பண்ணேன். சோ வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கால் பண்ண வேண்டாம். ஏதாவது டவுட்னா எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. நான் யாருக்கும் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாம இருந்தது கிடையாது. நான் ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட முதல் வேலையே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றது தான். சோ அதனால ரிப்ளை பண்ணிடுவேன். வாய்ஸ் நோட் போட்டீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்னால கிளியர் பண்ண முடியும், பண்ணிடுவேன். சோ கால் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கு வாட்ஸ்அப்ல ஓகே அப்படிங்கிற மெசேஜ் பண்ணிடுங்க. பை, கிளாஸ்ல பார்க்கலாம்.